रूहानी रेस, कौन जीतेंगे? समय समाप्त होने वाला है। ருஹானி ரேஸ் யார் வெல்லவிருக்கிறார்கள்? நேரம் முடியப் போகிறது. अभी ये विजय माला बन रही है ना। இப்பொழுது இந்த விஜயமாலை உருவாகுகிறது இல்லையா? बुद्धि में है ना कि हम शिव बाबा को याद करके फिर विजय माला में आवेंगे। புத்தியில் இருக்கிறது இல்லையா? நாம் சிவபாபாவை நினைவு செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் விஜயமாலாவில் வருவோம். तो काम दौड़िए। ஆகவே இது காமனான ரேஸ் ஆகும். जैसे स्कूल में पढ़ते हैं, எப்படி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, बा एक किला ठोक दिया, அங்க வந்து ஒரு தூணை வச்சுட்டாங்க. जो स्तंभले पर पहले आएंगे யார் அந்த தூண் கிட்ட ஃபர்ஸ்ட் வருவாங்களோ और यहाँ जा करके पहले पहुंचेंगे, மற்றும் இங்கிருந்து சென்று விட்டு அந்த தூண் வரை ஃபர்ஸ்ட் செல்வார்களோ, ऐसे नहीं थंगमले पर कोई पहले पहुंचेंगे और यहाँ नहीं आएंगे। இப்படி இல்லை அந்த தூணிடம் சென்று விட்டு பிறகு திரும்பவும் வரமாட்டார்கள் என்று. थंबले को पहुंच करके फिर वापस आ जाएंगे। அந்த தூணை அடைந்து விட்டு திரும்பவும் அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். अब जो पहले आवे, இப்பொழுது யார் முதலில் வருகிறார்கள்? तो ये भी ऐसे ही है। ஆகவே இது கூட அப்படிதான் இருக்கிறது. पहले हम दौड़ी पहनते हैं, முதலில் நாம் ஓடுகிறோம். रुद्र बाबा को हाथ लगा करके ருத்ர பாபாவை தொட்டுவிட்டு फिर पहले आ करके गद्दी पर बैठ जाएंगे। பிறகு முதலில் வந்துவிட்டு கத்தியில் அமர்ந்து விடுவோம். दिन तभी हो जाएगी, दिन हो जाएगा। அப்பொழுது நாம் வெற்றி அடைந்து விடுவோம், வெற்றி ஆகிவிடும். समझते हो ना? புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? बरोबर ये स्कूल भी तो है ना, கண்டிப்பாக இது ஸ்கூல் கூட ஆகும், पाठशाला भी तो है ना, வகுப்பறை ஆகும் இல்லையா? परंतु इसमें ये गुह्य बातें। ஆனால் இதுல அதெல்லாம் ஆழமான விஷயங்கள் ஆகும். अच्छा, நல்லது. अभी टाइम पूरा हो गया। இப்பொழுது காலம் முடிந்து விட்டது, बाबा நேரம் ஆகிவிட்டது. इतना ही टाइम देते हैं। பாபா வந்து இவ்வளவு நேரம் மட்டும்தான் கொடுக்கிறார். तुम्हारी भी तो रेस है, உங்களது கூட ரேஸ் ஆகி இருக்கிறது இல்லையா? एक प्रकार की रेस है तुम्हारी, உங்களது கூட இது ஒரு விதமான ரேஸ் ஆகும். और इसमें लॉटरी भी मिलती है। மற்றும் இதுல லாட்டரி கூட கிடைக்கிறது. बस करना क्या है, அவ்வளவுதான், என்ன செய்ய வேண்டும்? जो जितना जास्ती योग, யார் எவ்வளவு அதிகமாக யோகம், जास्ती याद की यात्रा करते हैं, उनको इतना भारी इनाम मिलता है। அதிகமாக நினைவின் யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு gift கிடைக்கிறது. अरे कितना इनाम मिलता है, तुम ख्याल तो करो। அரே எவ்வளவு லாட்டரி கிடைக்கிறது, நீங்க அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. याद करो विश्व की बादशाही, उस बादशाही விஸ்வத்தின் பாத்ஷாஹை நீங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். में जल्दी जल्दी पहुंचना है, அந்த ராஜாங்கத்தில் சீக்கிரமாக நாம் செல்ல வேண்டும், बहुत जल्दी जल्दी। மிகவும் சீக்கிரமாக செல்ல வேண்டும். और वो तो हुई पेरिस से सिडनी की रेस। அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருந்து சிட்னிக்கான ரேஸ் ஆகும். वो तो बहुत छोटी रेस है அது ரொம்பவே சின்ன ரேஸ் ஆகும். तुम्हारी रेस के मुकाबले। உங்களுடைய ரேஸுக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ரொம்ப சிறிய ரேஸ் ஆகும். मना तुम्हारी तो यहाँ है नरक से स्वर्ग की रेस। அப்படியானால் உங்களது இங்க பார்த்தீர்கள் என்றால் அது நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கான ரேஸ் ஆகும். पुरानी कलयुगी दुनिया से नई दुनिया सतयुग की रेस। பழைய கலியுக உலகத்திலிருந்து புதிய சத்தியுக உலகம் வரைய ரேஸ் இருக்கு.
तो ये रेस याद की यात्रा की है ना। இது நினைவினுடைய யாத்திரைக்கான ரேஸ் ஆகும் இல்லையா? इसको कहा ही जाता है गॉड फादरली ईश्वरीय रेस। இதற்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் காட் ஃபாதர்லி ஈஸ்வரிய ரேஸ் என்று சொல்லப்படுகிறது. अब ये बातें तो बुद्धि में समझते हो ना। இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியில் புரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? ये याद की मोटर है। இது நினைவினுடைய மோட்டார் ஆகும். इनको रेस के लिए मोटर दिया था ना। இவங்களுக்கு ரேஸுக்காக மோட்டார் கொடுத்திருந்தாங்க இல்லையா? हाँ बनाई ही थी ना। அதை உருவாக்கி இருந்தார்கள் இல்லையா? गवर्नर को दिया कि किसको दिया था मोटर? கவர்னருக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையானால் யாருக்கோ கொடுத்திருந்தாங்க. अरे ये देखो यात्रा करते हैं आत्माओं की यहाँ तो। அரே இங்க பாருங்கள், ஆத்மாவிற்கான யாத்திரையை செய்கிறார்கள். और यहाँ से है परम धाम की यात्रा। மற்றும் இங்க இருந்து அது பரம்தாமத்திற்கான யாத்திரை ஆகும். अरे वो घर है हमारा। அரே அது நம்மளுடைய வீடாகும். घर जाते हैं तो खुशी से जाना होता है ना घर में। வீட்டுக்கு செல்கிறோம், அப்பொழுது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு செல்கிறோம் இல்லையா? अरे 5000 वर्ष के बाद அரே 5000 வருடங்களுக்கு பின்னால் अभी हम घर जाते हैं। இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். तो कितनी खुशी से जाना चाहिए। ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். वो हमारा स्वीट होम है। அது நம்மளுடைய இனிமையான வீடாகும். और इस पुरानी दुनिया में कलयुगी दुनिया में तो हमने धक्का तो बहुत खाया है। மற்றும் இந்த பழைய உலகத்தில் கலியுக உலகத்தில் நாம் அதிகமாக அடி வாங்கியிருக்கோம். और बेहद का बाप तो कितना अच्छा रास्ता बताते हैं। மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எவ்வளவு நல்ல வழியை சொல்கிறார். जैसे कि हूबहू ऐसी यात्रा। எப்படியானால் இது அப்படியேதான் அதே மாதிரி யாத்திரையாக தான் இருக்கிறது. जैसी पेरिस से ऑस्ट्रेलिया सिडनी की तरफ हुई थी। எப்படி வந்து பாரிஸ்ல இருந்து ஆஸ்திரேலியா சிட்னி வரை ஒரு பந்தயம் நடந்தது. और ये तो है तुम्हारी नरक से स्वर्ग की यात्रा। மற்றும் இது உங்களுடையது நரகத்திலிருந்து ஸ்வர்கத்திற்கான யாத்திரையாகும். कहेंगे कि अशांति धाम से शांति धाम की यात्रा। சொல்லப்படுகிறது நிம்மதி இல்லாத உலகத்திலிருந்து நிம்மதிக்கான உலகம் வரை இருக்கக்கூடிய யாத்திரையாகும். तो बस ஆகவே அவ்வளவுதான். इस बेहद की यात्रा में ही लगा रहना चाहिए। இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட யாத்திரையில் தான் ஈடுபட்டு இருக்க வேண்டும். तुम देखो अच्छी तरह से देखो நீங்கள் பாருங்கள், நல்ல விதமாக பாருங்கள். कि जो दौड़ में तीखे होते हैं யாரு ஓட்டத்தில் முன்னாடி இருக்கிறார்களோ उनकी कितनी आय जान होती है मालूम है तुमको? அவர்களுக்கு எவ்வளவு புகழ் பாடப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி? उनके ऊपर खुशी के फूल चढ़ाते हैं। அவர்களின் மீது சந்தோஷத்திற்கான பூக்களை மலர்களை வீசுகிறார்கள். कि वो खुद ही फूल बन जाते हैं ना। ஏனென்றால் அவர்கள் தானே பூக்கள் மாதிரி ஆகிவிடுகிறார்கள் இல்லையா? वो फूल फिर बहुत शोभते हैं। அந்த பூக்கள் பிறகு மிகவும் அழகாக இருக்கிறார்கள்.
जो याद की यात्रा में तीखे जाते हैं। யாரு நினைவினுடைய யாத்திரையில் முன்னாடி செல்கிறார்கள்? तभी बाप आकर कहते हैं बच्चों को, लकी सितारो, அப்பொழுதுதான் தந்தை குழந்தைகளுக்கு வந்து சொல்கிறார், லக்கி குழந்தைகளே, லக்கி நட்சத்திரங்களே, देखो ये भी बच्चा है ना। பாருங்க, இவர் கூட குழந்தை ஆவார் இல்லையா? तो बाप कहते हैं, बच्चे तुम लकी हो ना। ஆகவே தந்தை சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் வந்து லக்கியானவங்க இல்லையா, பாக்கியம் நிறைந்தவர்கள். और जो जो भी दौड़ी पहनते हैं इस रेस की, மற்றும் யாரெல்லாம் இந்த பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்களோ, ஓடுகிறார்களோ, हिम्मते बच्चे मददे बाप, அப்பொழுது தைரியம் வைத்தால் தந்தை உதவுகிறார். तो लकी सितारे तो है ही। ஆகவே பாக்கிய நட்சத்திரங்கள் ஆவாங்க இல்லையா? और हाँ है भी वो शिव बाबा का। மற்றும் அதுவும் இல்லாமல் சிவபாபாவினுடையதாக இருக்கிறார்கள். और वो ऐसे शिव बाबा का बच्चा है जैसे थंबला लगाते हैं ना रेस में। மற்றும் அவர்கள் இப்படிப்பட்ட சிவபாபாவினுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். எப்படியானால் அந்த பந்தயத்தில் ஒரு தூணை வைக்கிறார்கள் இல்லையா? उस थंबले को हाथ लगा के फिर लौट करके आ जाओ। அந்த தூணை போய் நீங்கள் தொற்றுவிட்டு பிறகு நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள். तो ये शिव बाबा है भी जैसे थंबला। ஆகவே இந்த சிவபாபா கூட அதே தூண் மாதிரி தான் இருக்கிறார். पुरुषार्थ इतना तीव्र करो जो लास्ट सो फास्ट हो जाओ। கடைசி லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் ஆகும் மாதிரி புருஷார்த்தத்தை அவ்வளவு தீவிரமாக செய்யுங்கள், வேகமாக செய்யுங்கள். और फास्ट सो फर्स्ट नंबर में आ जाओ। மற்றும் ஃபாஸ்டில் இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரில் வந்து விடுங்கள். क्योंकि अभी चेयर्स का गेम चल रहा है। ஏனென்றால் இப்பொழுது இந்த சேர்னுடைய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? कुर्सी दौड़ होती है ना। சேரை சுத்தி ஓடப்படுகிறது இல்லையா? तो ये पहले पहले 8 कुर्सियां खाली है। ஆகவே இது முதலில் 8 சேர் காலியாக இருக்கிறது. 8 कुर्सियों की बड़ी भारी दौड़ हो रही है। இப்பொழுது அந்த 8 சேருக்காக மிகவும் வேகமான ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. इस कुर्सी दौड़ में पहले पहले नंबर में आ जाओ। ஆகவே இந்த சேருக்காக ஓடப்படும் ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் முதலில் வந்து விடுங்கள். अभी किसकी जीत है? अभी भी वो आउट नहीं हुआ है। இப்பொழுது கூட யாருக்கு வெற்றி இருக்கிறது? இது வந்து இன்னும் அவுட் ஆகவில்லை. लेट तो आए हो, लेकिन फास्ट चलने से पहुंच जाएंगे। லேட்டாக வந்திருக்கிறீர்கள் தான், ஆனால் வேகமாக நடப்பதால் நீங்கள் வந்து விடுவீர்கள். कब पहुंच जाएंगे? எப்பொழுது வந்து அடைவீர்கள்? अगर फास्ट चलेंगे तो ஒருவேளை ஃபாஸ்டாக நடந்தால் வந்து சேருவீர்கள். सिर्फ अपने आप को अमृत बेले, வெறும் தன்னை தான அமிர்த வேலை, अमर भव का वरदान याद दिलाना। அமரபவனுடைய வர்தானத்தை ஞாபகத்தில் கொண்டு வாருங்கள். क्या कहा? என்ன சொன்னார்? पहली बार तो आए हैं, முதல் தடவை தான் வந்திருக்கிறீர்கள், लेकिन क्या पक्का करना है ஆனால் என்ன பக்கவாக்கி கொள்ளணும்? कि छोटे छोटे बच्चों को, कोमल कोमल बच्चों को कहीं माया पंख न मार दे। என்னவென்றால் சிறிய குழந்தைகளுக்கு மாயை தன்னுடைய சிறகின் மூலமாக அடித்து விடக்கூடாது. இதன் மேல கவனம் செலுத்த வேண்டும். तो अमर बने रहना। ஆகவே அமராக இருங்கள். तो बाप कहते हैं, ஆகவே தந்தை சொல்கிறார், ऊंच पद पाने के लिए உயர்ந்த பதவியை அடைவதற்காக
और पाप भस्म करने के लिए மற்றும் பாவத்தை எரித்துக் கொள்வதற்காக சாம்பலாக்குவதற்காக तुम मुझे याद करते रहो। நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள்। जो आत्मा जितनी जल्दी अपने 63 जन्मों के पाप कर्मों को भस्म कर लेगी, எந்த ஆத்மா எவ்வளவு வேகமாக தன்னுடைய 63 பிறவிகளினுடைய பாவ கர்மங்களை எரித்துக் கொள்வார்களோ उतना ही ऊंची कुर्सी को प्राप्त कर लेगी। அவர்கள் அவ்வளவுதான் உயர்ந்த சேரை அடைவார்கள்। जैसे எப்படி कुर्सी दौड़ होती है, சேரை சுத்தி ஓடப்படுகிறது இல்லையா? कुर्सियां रखी हुई हैं खाली, நிறைய காலி சேர் வந்து இருக்கும், चारों तरफ दौड़ रहे हैं। அந்த சேருக்கு நாலா பக்கமும் சுத்தி ஓடிக்கொண்டே இருப்பார்கள்। दौड़ते दौड़ते ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது सीटी बजी விசில் அடித்த உடனேயே और जिसने कुर्सी ले ली, மற்றும் யார் வந்து உடனடியாக விசில் அடித்த உடனே சேரை எடுத்துக்கொள்றாங்களோ तो जैसे उसको पद मिल गया। அப்பொழுது எப்படின்னா அவங்களுக்கு பதவி கிடைத்தது। अब जो बाद में रह गए हो गए। அதற்கு பிறகு யார் இருந்து விடுகிறார்களோ அவர்கள் அவ்வளவுதான்। तो ऐसे ही ஆகவே அப்படியேதான் दौड़ने वाले कितने होंगे? ஓடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? कितने हैं दौड़ने वाले? எத்தனை பேர் இருக்கிறாங்க ஓடக்கூடியவர்கள்? 4.5 लाख 4 லட்சம் ஆத்மாக்கள் प्रैक्टिकल में। பிராக்டிகலில்। और पहली दौड़ होती है तो कुर्सी एक, மற்றும் முதல் தடவை ஓடப்படுகிறது, அப்பொழுது ஒரு சேர் இருக்கும், या 2, இல்லையானால் 2 சேர் தான் இருக்கும்। और सीटी बजी कोई तो 2 बैठेंगे। மற்றும் விசில் அடித்த உடனே யாராவது 2 பேர் அதில் உட்காருவாங்களா இல்லையா? जो बैठ गए सो बैठ गए। யார் அமர்ந்து விட்டாங்களோ அவங்களுக்கு இடம் கிடைத்து விட்டது। फिर दोबारा दौड़ शुरू होती है। அதற்கு பிறகு திரும்பவும் வந்து ஓடத் தொடங்குகிறார்கள்। कुर्सी रखी गई 3, பிறகு 3 சேர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது। त्रिमूर्ति है ना। 3 மூர்த்திகள் இருக்கிறார்கள் இல்லையா? सीटी बजी और जिन्होंने पहले 3 कुर्सियों पर बैठ गए, விசில் அடித்த உடனே யாரு அந்த 3 சேர்ல முதலில் அமர்ந்து விடுகிறார்களோ उनकी पौवार। அவர்களின் வெற்றி ஏற்படுகிறது। फिर तीसरी बार दौड़ हुई, பிறகு திரும்பவும் 3வது தடவை ஓடத் தொடங்குகிறார்கள்। सीटी बजी 8 कुर्सियां रखी हुई है। விசில் அடித்த உடனே 8 நாற்காலிகள் வைக்கப்பட்டிருக்கிறது। अब जो बैठ गए सो बैठ गए। அப்பொழுது அதிலையும் யார் அமர்ந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு பதவி கிடைக்கிறது। अव्यक्तवाणी में तो बोल दिया ना அவ்யக்தவாணியில் சொல்லிவிட்டார் இல்லையா? कि ऐसे नहीं धोखे में रहना என்னவென்றால் இப்படி நீங்கள் ஏமாற்றத்தில் இருக்காதீர்கள்। कि एक कुर्सी की दौड़ हुई थी और 3 कुर्सियों की दौड़ हुई थी। என்னவென்றால் ஒரே ஒரு சேருக்கு ஓடப்பட்டது, இல்லையானால் 3 சேருக்காக ஓடப்பட்டது। तो बहुत लंबा टाइम लग गया था அப்பொழுது सीटी बजने में। விசிலுக்காக விசில் அடிப்பதில் மிகவும் அதிகமாக நேரம் பிடித்தது என்று யோசிக்காதீர்கள்। ये 8 कुर्सियों की दौड़ में लंबा टाइम नहीं लगेगा। இந்த 8 நாற்காலிக்கான ஓட்டத்தில் மிகவும் நிறைய டைம் வந்து பிடிக்காது। जितना लंबा टाइम पहले लग गया, अभी முதலில் எவ்வளவு அதிகமாக நேரம் பிடித்ததோ அவ்வளவு பிடிக்காது। जल्दी से सीटी बजेगी। இப்பொழுது சீக்கிரமாக விசில் அடிக்கப்படும்। तो बैठने वाले बैठते हैं, ஆகவே அமரக்கூடியவர்கள் அமர்கிறார்கள், रह जाने वाले रह जाते हैं। 108 की இருக்கக்கூடியவர்கள் இருந்து விடுகிறார்கள்। 108 மாலை இருக்கு, वो भी कुर्सी दौड़ होनी है। அதற்கு கூட வந்து இந்த சேர்னுடைய பந்தயம் நடக்கவிருக்கிறது। जो बैठ गए कर्म बंधन खलास कर लिए, யார் அதில் அமர்ந்து விட்டார்கள் தன்னுடைய கர்ம பந்தனத்தை வந்து அழித்து விட்டார்கள், याद की यात्रा में तीखी हो गए, நினைவினுடைய யாத்திரையில் கூர்மையாகி விட்டார்கள், तो पद पा लिया। அப்பொழுது அவர்கள் பதவியை அடைந்து விட்டார்கள்। हर धर्म में
हर प्रकार की माला में எல்லா தர்மத்திலும் எல்லா விதமான மாலையிலும் उनकी यादगार चलती रहेगी। लोग அவர்களுடைய நினைவார்த்தம் வந்து நடந்து கொண்டே இருக்கும்। उन माला के मणकों को, आत्माओं को सिमरन करते रहेंगे जन्म जन्मांतर। நிறைய பிறவியாக மக்கள் அந்த மாலையின் மணிகளை நினைவு பண்ணினே இருப்பாங்க। और अभी भी दुनिया की नजरों में बहुत ऊंचे बनने वाले हैं। மற்றும் இப்பொழுது கூட அவர்கள் உலகத்தினுடைய பார்வையில் மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகவிருக்கிறார்கள்। नाटक होता है, நாடகம் நடக்கிறது இல்லையா? एक्टर्स होते हैं அதுல நடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் रंगमंच पर। நாடக மேடையில்। तो कोई गधे का पार्ट बजाता है, कोई हीरो हीरोइन का पार्ट बजाते हैं। அப்பொழுது சிலர் வந்து கழுதையினுடைய பாட்டு பண்றாங்க, சிலர் வந்து ஹீரோ ஹீரோயினுடைய பாட்டை செய்கிறார்கள்। लेकिन सबकी नजर किसके ऊपर रहती है? ஆனால் அனைவருடைய பார்வை யார் மீது இருக்கிறது? है हीरो हीरोइन के ऊपर। ஹீரோ ஹீரோயின் மீது தான் இருக்கும்। तो ऐसे ही ஆகவே அப்படியே தான் ये 9 लाख सितारे हैं। இது 9 லட்சம் நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள்। उन 9 लाख सितारों में 4.5 लाख सितारे तो तुम हो। அந்த 9 லட்சம் நட்சத்திரங்களில் 4 லட்சம் நட்சத்திரங்கள் நீங்கள் தான் ஆவீர்கள்। जो हीरो पार्टधारी बनते हो। யார் வந்து जो ஹீரோ பாட்டு செய்யக்கூடியவர்களாக ஆகுகிறீர்கள்। युग में अपने अस्तित्व को सूर्य ज्ञान सूर्य के अस्तित्व में मर्ज कर देते हो। யார் சங்கம் யுகத்தில் தன்னுடைய வெளிச்சத்தை ஞானசூரியனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் கலந்து விடுகிறீர்கள்। अपने मान मर्तबे की चिंता नहीं करते हो। தன்னுடைய மான மரியாதைக்காக நீங்கள் கவலைப்படுவதில்லை। तो तुम 4.5 लाख सितारों को बाप कितना प्रत्यक्ष करेगा? ஆகவே நீங்கள் 4 லட்சம் நட்சத்திரங்களை தந்தை வந்து எவ்வளவு வெளி தோன்றும் பிரத்யக்ஷம் செய்வார்। तुम बाप को प्रत्यक्ष करने के लिए अपने को गुप्त कर देते हो। ஏனென்றால் நீங்கள் வந்து தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்காக தன்னை வந்து மறைத்துக் கொள்கிறீர்கள்। बाप फिर क्या करते हैं? बाप खुद गुप्त हो जाते हैं और तुम बच्चों को दुनिया में प्रत्यक्ष कर देते हैं। அதற்கு பிறகு தந்தை என்ன செய்கிறார்? உலகத்திற்கு முன்னால் தன்னை மறைத்துக் கொண்டு குழந்தைகளாகிய உங்களை பிரத்யக்ஷம் செய்து விடுகிறார்। तो 4.5 लाख ये ऐसे सितारे हैं ஆகவே 4 லட்சம் தான் இப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள்। जिन सितारों में दुनिया बसी हुई है எந்த நட்சத்திரங்களில் உலகம் வந்து இருக்கிறது। और जो दुनिया की आत्माएं उन सितारों में बसी हुई है, மற்றும் உலகத்தின் ஆத்மாக்கள் யார் அந்த நட்சத்திரங்களில் இருக்கிறார்களோ வசிக்கிறார்களோ वो आत्माएं उन सितारों को अपना हीरो मानेंगी। அந்த ஆத்மாக்கள் அந்த நட்சத்திரங்களை தன்னுடைய ஹீரோ என்று புரிந்து கொள்வார்கள்। 500 करोड़ की नजर कहाँ लगी हुई होगी? 500 கோடியினுடைய பார்வை எங்கே இருக்கும்? है कोई ऐसा स्थान होगा दुनिया में ஏதாவது உலகத்தில் இப்படிப்பட்ட இடம் இருக்கிறதா? जहाँ 500 करोड़ मनुष्य आत्माओं की नजर लगी हुई होगी? எங்கு வந்து 500 கோடி ஆத்மாவினுடைய பார்வை இருக்கும்? वो साकार परम धाम அதுதான் சாகாரமாக இருக்கக்கூடிய பரம்தாமமாகும்। जो बोला परम धाम को तुम बच्चे इस सृष्टि पर उतार लेंगे। எதற்காக சொல்லப்பட்டு இருக்கிறது? பரம்தாமத்தை குழந்தைகளாகி நீங்கள் இந்த உலகத்தில் இறக்கிக் கொள்வீர்கள்। उस साकार परम धाम में वो 4.5 लाख सितारे அந்த சாகார பரம்தாமத்தில் அந்த 4 லட்சம் நட்சத்திரங்கள் तपस्या में बैठे हुए होंगे। தபஸ்யாவில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள்। और सारी दुनिया कितनी ऊंची नजरों से देखेगी। மற்றும் முழு உலகமும் அவர்களை எவ்வளவு உயர்ந்த பார்வையில் பார்ப்பார்கள்। फाइनल पेपर क्या है? ஃபைனல் பேப்பரே என்னவாகும்? नष्ट मोह स्मृति लब्धा। நஷ்ட மோக ஸ்மிருதி லப்தா। जैसे कुर्सी की दौड़ होती है எப்படி வந்து சேருக்காக பந்தயம் நடக்கிறது। तो पहली बार कुर्सी की दौड़ हुई, அப்பொழுது முதல் தடவை அந்த சேருக்காக பந்தயம் நடந்தது। पहली बार में जो बैठ गए वो 8 निकले। யார் முதல் தடவை அமர்ந்து விட்டார்களோ அவர்கள் தான் 8 பேர் வெளியே வந்தார்கள்। फिर दूसरी बार दौड़ हुई, பிறகு இரண்டாவது தடவை திரும்பவும் ஓடினார்கள்। ज्यादा कुर्सियां அப்போ நிறைய சேர் இருந்துச்சு। रख दी जाती हैं।
तो ऐसे ही ये जो 100 के निकी आत्माएं निकलेंगी, ஆகவே அப்படியே தான் யார் இந்த 100 ஆத்மாக்கள் வெளியே வருவார்களோ उनकी भी क्वालिटी यही होगी। அவர்களுடைய குவாலிட்டி கூட இதுதான் இருக்கும்। नष्टो मोहा हमारा मुख्य पुरुषार्थ ही क्या है? நஷ்ட மோகமாக இருக்கும்। ஆகவே நம்மளுடைய முக்கியமான புருஷார்த்தமே என்ன? काहे से नष्ट मोहा? எதில இருந்து நஷ்ட மோகா? देह से नष्ट मोहा, देह के संबंधों से नष्ट मोहा, தேகத்திலிருந்து நஷ்ட மோகா, தேகத்தின் சம்பந்தங்களில் இருந்து நஷ்ட மோகா, देह के पदार्थों से नष्ट मोहा। தேகத்தின் பதார்த்தங்களில் இருந்து நஷ்ட மோகா। हमारे पुरुषार्थ में देह के ये जो पदार्थ हैं, நம்ம புருஷார்த்தத்தில் இந்த தேகத்தின் என்ன பதார்த்தங்கள் இருக்கிறதோ ये बिगड़ न बनने पावे, இது தடையாக இருக்கக்கூடாது। रुकावट न डालने पावे। நம்மளுடைய புருஷார்த்தத்தில் தடையை போடக்கூடாது। देह के जो संबंधी हैं, தேகத்தின் என்ன சம்பந்திகள் இருக்கிறார்களோ वो संबंधी लौकिक दुनिया के भी हो सकते हैं, அந்த சம்பந்தங்கள் லௌகிக உலகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், बेसिक दुनिया के भी हो सकते हैं। பேசிக் உலகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கலாம்। और वो क्या इस एडवांस पार्टी में भी वो देह के संबंधी हो सकते हैं। மற்றும் இந்த அட்வான்ஸ் பார்ட்டில கூட அந்த தேகத்தின் சம்பந்தங்கள் இருக்கலாம், जिनसे हम देह का संबंध जोड़ लेते हैं। யாரோடு நாம் இந்த தேகத்தினுடைய உறவை சேர்த்துக் கொள்கிறோம்। अभी संबंध जोड़ने का टाइम चल रहा है या तोड़ने का टाइम चल रहा है? இப்பொழுது சம்பந்தங்களை சேர்ப்பதற்கான நேரம் நடக்கிறதா இல்லையானால் உடைப்பதற்கான நேரம் நடக்கிறதா? है तोड़ने का टाइम चल रहा है। உடைப்பதற்கான நேரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது। और तोड़ने के टाइम कोई जोड़ना शुरू कर दे மற்றும் அந்த உடைப்பதற்கான நேரத்தில் யாராவது அதை சேர்க்க தொடங்கி விடுகிறார்கள், तो ज्यादा पक्का संबंध जुड़ जाएगा या कच्चा रह जाएगा? அப்பொழுது அதிகமாக உறுதியான சம்பந்தம் ஆகிவிடுமா இல்லையானால் அது கச்சா அதாவது பலவீனமான உறவாக இருக்குமா? और ही ज्यादा पक्का जुड़ जाएगा। அது இன்னுமே உறுதியான தொடர்பாக இருக்கும், உறவாக இருக்கும்। इसलिए बोला कि அதனால் தான் சொல்லியிருக்கிறார், लौकिक दुनिया की होती है लोहे की जंजीरें, லௌகிக உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே இரும்பு சங்கிலி, संबंध। எல்லா சம்பந்தங்கள் இரும்பு சங்கிலி। और ब्राह्मणों की दुनिया में ஆனால் இந்த பிராமண உலகத்தில் सोने की जंजीरें होती हैं। தங்க சங்கிலி இருக்கு, और यहाँ एडवांस में सोने के साथ हीरे भी जुड़े हुए हैं। மற்றும் இங்கே இந்த அட்வான்ஸ் பார்ட்டியில் தங்கத்துக்கு கூடவே வைரமும் இருக்கிறார்கள்। ये और ज्यादा कास्टली है। இது இன்னுமே காஸ்ட்லியானதாகும்। हीरा जल्दी टूटता है வைரம் சீக்கிரமாக உடைகிறதா या सोना जल्दी टूटता है இல்லையானால் தங்கம் சீக்கிரமாக உடைகிறதா? या लोहा ज्यादा जल्दी टूटने वाला और मोल्ड होने वाला होता है? இல்லையானால் இரும்பு அதிகமாக சீக்கிரமாக உடையக்கூடியது மற்றும் மோல்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறதா? लोहा जो है இரும்பு எது वो இருக்கிறதோ कम कीमत वाला होता है। அது கம்மியான விலை கொண்டதாகும்। सोना தங்கம் और जास्ती कीमत वाला होता है। அதிகமான விலை கொண்டதாகும்। और हीरा, மற்றும் வைரம் हीरा तो बहुत बेशकीमती होता है, उससे मोह टूटना तो कोई आसान बात नहीं है। வைரம் மிகவும் அதிகமாக மதிப்பு உள்ளதாகும்। அதுல இருந்து தன்னுடைய மோகத்தை பற்றை உடைத்துக் கொள்வது இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை। अरे भगवान की छत्र छाया के नीचे रहने वाले नारद ने एक बार संकल्प कर लिया। அரே பகவானுடைய நிழல் கொடைக்கு கீழே இருக்கக்கூடிய நாரதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை தான் எண்ணம் கொண்டார்। शादी का என்ன எண்ணம்? திருமணம் செய்வதற்கான எண்ணம் கொண்டார்। तो वो संकल्प उनका पक्का हो गया। அப்பொழுது அந்த எண்ணம் அவருடையது உறுதியாகி விட்டது। पीछा छुड़ाए, पीछा नहीं छूटा। அப்பொழுது அவர் அதை விடணும் என்று யோசித்தாலும் அந்த எண்ணத்தை அவரால் விட முடியவில்லை। ये है कहाँ की बात है? இது எல்லாமே எங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகும்। है यहाँ संगम युग की बात है। இந்த சங்கமயுகத்தின் விஷயங்கள் ஆகும்। भगवान की नाक के नीचे रह करके तुम संबंध जोड़ रहे हो।
பகவானுடைய மூக்குக்கு கீழே இருந்து கொண்டே நீங்கள் சம்பந்தத்தை இணைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். तो जल्दी छूटेंगे या ज्यादा तकलीफ से छूटेंगे? அப்பொழுது அது சீக்கிரமாக உடையுமா இல்லையானால் ரொம்ப கஷ்டமாக தான் அது உடையுமா? टूटेंगे तो, உடையும் தான், ஆனால் लेकिन तकलीफ बहुत ज्यादा होगी। அதிகமாக அது கஷ்டத்தை கொடுக்கும். रोजमर्रे के जीवन में और जन्मों में தினசரி வாழ்க்கையில் இல்லையானால் மற்ற வேற பிறப்புகளில் इतना दुख नहीं झेलना पड़ता है இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்காது. जितना संगम युग में धर्मराज की सजाओं में दुख झेलना पड़ता है। எவ்வளவு துக்கம் நமக்கு தர்மராஜனுடைய தண்டனையில் சங்கம் யுகத்தில் அனுபவிக்க துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறதோ அவ்வளவு வேற எங்குமே நாம் அனுபவிப்பதில்லை. और पद नीचा होता है। மற்றும் அந்த பதவி கூட தாழ்ந்ததாகி விடுகிறது. कुर्सी की दौड़ देखी? நீங்கள் சேருக்கான ஓட்டப்பந்தயத்தை பார்த்திருக்கிறீர்களா? नहीं देखी? பார்க்கவில்லை. हाँ, कुर्सी रखी जाती है गोल 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 சேரை சுத்தி வைக்கப்படுகிறது ரவுண்டா. और उनके चारों तरफ घूमते हैं और सीटी बजी और कुर्सियों में बैठ गए। அப்போ நாலா பக்கமும் ஓடுறாங்க. பிறகு விசில் அடித்த உடனே அமர்ந்து விடுகிறார்கள். तो कोई रह जाते हैं, कुर्सी कोई मिलती नहीं, सारी कुर्सी भर गई। அப்பொழுது எந்த ஒரு சேருமே கிடைப்பதில்லை. तो फिर எல்லாமே நிரம்பி விடுகிறது. कोई गालियां देने लगे हैं, अरे हमने इतना पुरुषार्थ किया। பிறகு யாராவது திட்ட தொடங்குகிறார்கள். என்னவென்றால் நாங்கள் இவ்வளவு புருஷார்த்தத்தை செய்தோம், है इतना भाग दौड़ की இவ்வளவு ஓடினோம், और हमें कोई पद नहीं मिला। மற்றும் எங்களுக்கு எந்த ஒரு பதவியுமே கிடைக்கவில்லை. तो देखो, ஆகவே பாருங்கள், जो खुद अच्छा ठीक से पुरुषार्थ नहीं करते, जैसा बाप बताते हैं कि யார் தானே சரியாக புருஷார்த்தத்தை செய்வதில்லை, எப்படி தந்தை வழி சொல்கிறார், रास्ते पर चलो, நீங்கள் இந்த வழிப்படி நடங்கள், है तो नहीं चलते हैं, तो फिर क्या होता है? அப்பொழுது நடக்காத பட்சத்தில் என்ன நடக்கிறது? नीचे गिर जाते हैं। கீழே விழுந்து விடுகிறார்கள். जो ठिकाना मिलना चाहिए वो नहीं मिलता है। எந்த இடம் கிடைக்க வேண்டியதாக இருக்கிறதோ அது கிடைப்பதில்லை. लिख के भेजा है, யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க. दौड़ होती है ना, कुर्सी दौड़, சேருக்காக பந்தயம் நடக்கிறது இல்லையா? कुर्सी दौड़ का जिक्र मुरली में किया है। அந்த சேருக்காக ஓட்ட பந்தயத்தை பற்றி முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது. तो प्रश्न है, ஆகவே கேள்வி வந்திருக்கு, पहले सीट फिक्स करो, முதலில் நீங்கள் சீட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. कुर्सियां रखी जाती है ना, சேர் எல்லாம் வைக்கப்படுகிறது फिर दौड़ो। அதற்கு பிறகு நீங்கள் ஓடுங்கள். फिर कहा है पढ़ाई पूरी हो जाएगी तो कुर्सी का पता पड़े। பிறகு சொல்லிருக்காங்க, படிப்பு நிறைவேறிவிட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு தன்னுடைய சேரை பற்றி தெரிய வரும். आखिर सही बात क्या है? ஆகவே இதுல சரியான விஷயம் என்னவாகும்? अरे ये गलत बात है क्या? அரே இது தவறான விஷயமா என்ன? जब तक कुर्सियां नहीं रखी जाएंगी எப்பொழுது வரைக்கும் சேர் வைக்கப்படவில்லையோ तो दौड़ शुरू होगी। அப்பொழுது வரை ஓட்டம் தொடங்குமா என்ன? है? अरे पहले पहले 3 कुर्सियां फिक्स हुई, அரே முதலில் 3 சேர் ஃபிக்ஸ் ஆச்சு. तो दौड़ने वाले कितने भी हो, ஆகவே அப்பொழுது ஓடக்கூடியவர்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, लेकिन कुर्सियां कितनी हैं? ஆனால் சேர் எத்தனை இருந்துச்சு? 3। வெறும் 3 சேர் தான் இருந்துச்சு. तो पहले 3 कुर्सियां रखी गई ना, ஆகவே முதலில் 3 சேரை வைக்கப்பட்டது இல்லையா? 3 कुर्सियां प्रत्यक्ष हुई या नहीं हुई? அந்த 3 சேர் பிரத்யட்சமாச்சா இல்லையா? हुई। ஆச்சு. तो इसमें विरोधाभास कहाँ है? ஆகவே இதுல என்ன ஆப்போசிஷன் இருக்கு? पहले सीट फिक्स करो, முதலில் சீட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, फिर दौड़ो, அதற்கு பிறகு ஓடுங்கள். फिर कहा पढ़ाई पूरी हो जाएगी तो कुर्सी का पता पड़े। அப்புறம் சொல்லிருக்காங்க, படிப்பு உங்களுக்கு நிறைவேறி விட்டால் பிறகு உங்களுக்கு தானே அந்த சேரை பற்றி தெரிய வரும். तो पहले 3 की पढ़ाई पूरी होगी, ஆகவே முதலில் அந்த 3 படிப்பு, அந்த 3 பேருடைய படிப்பு நிறைவேறுமா?
तीन की ही कुर्सी फिक्स होगी மூன்று பேருடைய சேர் தான் ஃபிக்ஸ் ஆகுமா? या सबकी औरों की भी कुर्सी फिक्स हो जाएगी? இல்லையானால் மற்ற நபர்களுடைய சேர் கூட ஃபிக்ஸ் ஆகி விடுமா என்ன? है तीन की कुर्सी फिक्स होती? முதலில் அந்த மூன்று பேருக்கு தான் சேர் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. क्रॉस क्वेश्चन हो किसी का तो बोले। யாருக்காவது ஏதாவது கிராஸ் क्वेश्चन இருந்துச்சுன்னா கேளுங்க. अरे कोई माता को सिखा के रखा करो पहले से। अरे யாராவது மாதாக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கத்து கொடுத்து வைங்க. बाबा ऐसे होगा कि अभी कुर्सी फिक्स तो हुई नहीं, अभी तोड़ने का क्या फायदा अभी से, ऐसे ना हो। अच्छा इसे तोड़ लगाने का कुर्सी थक जाए बाद में कुर्सी पर को जल्दी तोड़ के அவங்க சொல்றாங்க இப்ப வந்து சேரை ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல, அப்புறம் ஓடினே இருக்கிறோம். பிறகு எப்பொழுது ஓடிக்கொண்டே இருந்து களைப்படைகிறதோ அப்ப சேர்ல உட்காரணுமா? इन्होंने अभी पढ़ाई एडवांस की पढ़ी ही नहीं। இப்ப பாபா சொல்றாரு இவங்க இப்பொழுது வரை அட்வான்ஸ் படிப்பே படிக்கல. अरे 98-99 में ही अव्यक्तवाणी में बोल दिया। अरे 98-99 னுடைய அவ்யக்தவாணியிலே சொல்லிவிட்டார். हाँ ब्रह्मा कुमारी में बैठे रहते हो क्या? பிரம்மகுமாரிகள் அமர்ந்து கொண்டே இருக்கிறார்களா என்ன? हैं तो फिर अव्यक्तवाणी में सन 98-99 में ही बोल दिया। அவ்யக்தவாணி 98-99 சொல்லிவிட்டார். 3 कुर्सियां फिक्स हुई हैं। 3 சேர் இப்பொழுது ஃபிக்ஸ் ஆகி விட்டது. क्या नाम भी दे दिया? அதற்கு பெயர் கூட கொடுத்துட்டாங்க. என்ன? ब्रह्मा, बाप और जगदम्बा। பிரம்மா, தந்தை மற்றும் ஜெகதம்பா. तीसरा नंबर। மூன்றாவது நம்பர். आप कह रहे कुर्सियां फिक्स ही नहीं हुई। ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னும் சேரே ஃபிக்ஸ் ஆகலன்னு சொல்றீங்க. जैसे पहले की बात मैं 99 में गया था अभी कहने की कहते मैं 98 में नहीं गया, मैं तो 99 में, मुझे क्या पता। அவங்க சொல்றாங்கன்னு வந்து 98ல நான் பிகேக்கு போல 99ல தான் போனேன், எனக்கு என்ன தெரியும் फिक्स हुई कि नहीं? ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா இல்லையான்னு. मुझे पता करने की भी दरकार नहीं। எனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. खीर पूरी खाओ, நல்லா பாயாசம் பூரியை சாப்பிடுங்க, அப்புறம் பாபா ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாரு. टनाटन रहो। நல்லா குண்டா இருங்க. ये घुड़दौड़ है, आत्मा रूपी अश्व है। இது வந்து ஹார்ஸ் ரேஸ் ஆகும், குதிரை பந்தயம் ஆகும். ஆகவே ஆத்மாக்கள் எல்லாமே வந்து குதிரைகள் ஆவார்கள். सभी नंबर 1 तो नहीं जाएंगे, எல்லாருமே வந்து முதல் நம்பரில் செல்ல மாட்டார்கள். तो ये ह्यूमन रेस है। ஆகவே இது வந்து ஹியூமன் ரேஸ் ஆகும். तुम चाहते तो हम जल्दी शिव बाबा के गले में पिरो जावे। நீங்கள் விரும்புகிறீர்கள் நாங்கள் சீக்கிரமாக சிவபாபாவினுடைய கழுத்தில் கோர்க்கப்படணும் என்று, गले का हार बन जावे। கழுத்தினுடைய மாலை ஆகணும் என்று. तो फिर उनको उतना प्रीति से याद भी करना पड़े ना। பிறகு அவரை இவ்வளவு அன்பாக நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? कितना प्रीति से? எவ்வளவு அன்பாக. मेरा तो एक शिव बाबा, दूसरा न तू। எனக்கு ஒரே ஒரு சிவபாபா, வேற யாரும் இல்லை. दूसरे किसी को गले नहीं लगा सकते। வேற யாரையுமே வந்து நாங்கள் கழுத்தோடு அணைய மாட்டோம். इतनी प्रीति से याद करना पड़े ना। எவ்வளவு அன்பாக நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? तो सारा मदार ஆகவே எல்லா ஆதாரமும் प्रीति बुद्धि बनने पर है। அன்பான புத்தி ஆகுவதில் தான் இருக்கிறது. माया फिर ऐसा विघन डालती है மாயா பிறகு இப்படிப்பட்ட தடையை கொண்டு வருகிறது, जो एकदम रेस से बाहर निकाल देती। எதன் மூலமாக ஒரேடியாக அந்த ரேஸ்ல இருந்து வெளியேற்றி விடுகிறது. तो तुम्हारी भी ह्यूमन रेस है। ஆகவே உங்களுக்கு கூட இது ஹியூமன் ரேஸ் ஆகும். हमारी मनरूपी घोड़ों की दौड़ है। உங்களது இது மனம் ரூபமாகிய குதிரையின் ஓட்டமாகும். इसमें तो बेहद की घोड़दौड़ की बात है। இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட குதிரை ஓட்ட பந்தயமாகும். हर एक का बुद्धि योग जाता है बाबा के पास। ஒவ்வொருத்தருடைய புத்தி யோகமும் பாபாவிடம் செல்கிறது. हम बाबा के पास पहले पहुँचे। என்னவென்றால் நாம் பாபாவிடம் முதலில் செல்லணும் என்று. अरे पहले पहुँचेंगे
हाँ याद करो तो पहले पहुंचेंगे। देखो அரே முதலில் செல்வீர்களா என்ன? நினைவு செய்தால் செல்லலாம். ये स्टूडेंट्स को ये भी तो डराया जाता है ना कि बरोबर दौड़ी तुम्हारी बुद्धियों की है। ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கூட தானே சொல்லி பயமுறுத்தப்படுகிறது என்னவென்றால் இது உங்களுடைய புத்தியினுடைய ஓட்டமாகும். जितना जो कोशिश करेगा वो पहले पहुंचेगा। யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு முன்னால் செல்வார்கள். पहले रुद्रमाला में पिरोए जाएंगे, फिर पहले विजयमाला में जाएंगे। और முதலில் ருத்ரமணி மாலையில் கோர்க்கப்படுகிறது, அதற்கு அப்புறமா விஜய் மாலையில் செல்கிறார்கள். और ये भी अश्वों की रेस है। மற்றும் இது கூட குதிரையின் ஓட்டமாகும், பந்தயமாகும். मन बुद्धि को ही अश्व कहा जाता है। மனம் புத்தியை தான் குதிரை என்று சொல்லப்படுகிறது. तो इसमें अगर जो अच्छी तरह से विन करके दिखाएं ஆகவே இதில் யார் நல்ல விதமாக வெற்றி அடைந்து காமிக்கிறார்களோ तो कौन से वंश के मालिक बन सकते हैं? அப்பொழுது அவர்கள் எந்த வம்சத்தினுடைய எஜமானராக ஆகலாம்? कुरियां तो ब्राह्मणों की 9 हैं, பிராமணர்களின் உலகம் 9 ஆகும். लेकिन जो अच्छी तरह से रेस करते हैं ஆனால் யார் நல்ல விதமாக ஓடுகிறார்களோ वो सूर्यवंशी कुरी के मालिक बन जाते हैं। அவர்கள் சூரியவம்சி குறியினுடைய எஜமானர்களாக ஆகிவிடுகிறார்கள். ये रेस कितनी बड़ी है। இந்த ரேஸ் எவ்வளவு பெரியதாகும். इसको कहा जाता है अश्वों की रेस। இதைதான் குதிரையின் ஓட்டம் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि नाम भी है ना, ஏனென்றால் பெயரும் கூட இருக்கிறது இல்லையா? राजस्व अश्वमेध यज्ञ। ராஜஸ்வ அஸ்வமேத யக்னம் என்று. स्व का राज्य लेने वाला தன்னுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க और मन रूपी घोड़े को மற்றும் மனம் ரூபமான குதிரையை हवन करने वाला यज्ञ। யாகத்துல போடக்கூடிய யஜ்யமாகும். इच्छा मात्र विद्या होना है। தியாகம் செய்ய வேண்டிய யஜ்யமாகும். ஆகவே ஆசைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். कोई भी संकल्प विकल्प नहीं। எந்த ஒரு எண்ணங்கள் விபரீதமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. आत्मा ज्योति बिंदु स्वरूप में टिक जाए। ஆத்மா ஜோதி பிந்து ஸ்வரூபத்தில் நிலைந்து விட வேண்டும். और कोई भी संकल्प नहीं। மற்றும் எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. निसंकल्प उसे कहते हैं निराकारी, निर्विकारी, निरहंकारी। எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும். அதை தான் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி என்று சொல்லப்படுகிறது. ஹியூமன் குதிரைகளின் ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அந்த பந்தயம் நடக்கிறது, குதிரையின் பந்தயம். அதே போலதான் இவர்களும் கூட ஆத்மா ரூபமான குதிரைகள் ஆவாங்க. மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். யார் புருஷார்த்தத்தின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று ரொம்ப நல்லா ஓடுறாங்க, நாளை நின்று விடுகிறார்கள். இப்படி ஏன் நடக்கிறது? என்னவென்றால் இன்று நல்ல விதமாக ஓடுகிறார்கள் புருஷார்த்தத்தில், பிறகு நாளை நின்று விடுகிறார்கள். इसका जवाब 63 जन्मों में जिसने जैसे कर्म किए हैं
இதனுடைய பதில் என்னவென்றால் 63 பிறவிகளில் யார் எப்படிப்பட்ட கர்மங்களை செய்திருப்பார்களோ अच्छे कर्म किए हैं நல்ல கர்மங்களை செய்திருக்கிறார்கள் तो रील यहाँ संगम युग में घूमती है, अच्छे कर्मों का प्रतिफल होता है। அப்பொழுது இங்க சங்கம் யுகத்தில் அந்த ரீல் சுற்றுகிறது, நல்ல கர்மங்களுடைய பலன் வந்து உதயமாகிறது. पुरुषार्थ अच्छा होता है அப்படி இருக்கும் பொழுது புருஷார்த்தம் நல்லா நடக்குது. और इन 63 जन्मों में, द्वापर कली के जन्मों में अगर மற்றும் இந்த 63 பிறவிகளில் துவாபர கலியுகத்தில் ஒருவேளை दुष्ट कर्म किए हैं கெட்ட கர்மங்கள் செய்திருந்தால் तो उसका रिजल्ट ये आता है कि पुरुषार्थ धीमा पड़ जाता है। அதனுடைய ரிசல்ட் என்ன வெளி வருகிறது என்றால் புருஷார்த்தம் வந்து மெதுவாகி விடுகிறது, ठहरती कला हो जाती है। நிற்கக்கூடிய கலை கொண்ட புருஷார்த்தம் ஆகிறது. इसलिए बोला அதனால்தான் சொல்லியிருக்கிறார், बनी बनाई बन रही अब कुछ बननी ना है। அனைத்தும் உருவாகி உருவாக்கப்பட்டதாகவும் இப்பொழுது எதுவுமே உருவாகுவதில்லை. जैसे वो रेस होती है घोड़वादी की, எப்படி வந்து அந்த குதிரையின் பந்தயம் எல்லாம் நடக்கிறது, ऐसे ही फिर ये रेस है அதே போலவே தான் இதுவும் ரேஸ் ஆகும். ह्यूमन अश्वों की। இது மனித குதிரைகளின் ரேஸ் ஆகும். बाप आकर के ये रेस कराते हैं। தந்தை வந்துவிட்டு இந்த ரேஸை செய்விக்கிறார். कब होगी? எப்பொழுது அது நடக்கும்? ये ह्यूमन अश्वों की रेस இந்த ஹியூமன் குதிரைகளின் ரேஸ் कब होगी? எப்பொழுது நடக்கும்? जब दुनिया में आखिरी विनाश बरपा होगा, எப்பொழுது உலகத்தில் கடைசி அழிவு ஏற்படுமோ तो इन ह्यूमन अश्वों की रेस होगी। அப்பொழுது இந்த மனித குதிரைகளின் ரேஸ் நடக்கும். जो अच्छे से अच्छे मन रूप बुद्धि रूपी घोड़े होंगे, யார் நல்லதிலும் நல்ல விதமான மனம் புத்தி ரூபமான குதிரைகளாக இருப்பார்களோ वो तेजी से दौड़ेंगे। அவர்கள் தீவிரமாக ஓடுவார்கள், வேகமாக ஓடுவார்கள். तो ये आत्माओं की रेस होनी है। ஆகவே இது ஆத்மாக்களின் ரேஸ் வந்து நடக்கணும். जिसके लिए तुम बाप से योग लगाते हो। எதற்காக நீங்கள் தந்தையோடு யோகத்தை இணைக்கிறீர்கள்? शिव बाबा के पास भी इलेक्शन होता है, சிவபாபாவிடம் கூட எலெக்ஷன் நடக்கிறது. उस इलेक्शन में कोई सूर्यवंशी बनते हैं, அந்த எலெக்ஷனில் சிலர் வந்து சூரியவம்சிகள் ஆகுகிறார்கள், कोई चंद्रवंशी बनते हैं, कोई क्या बनते हैं। சிலர் சந்திரவம்சி ஆகுகிறார்கள், சிலர் வந்து என்ன ஆகுகிறார்கள். हर एक के पुरुषार्थ के ऊपर है। ஒவ்வொருத்தருடைய புருஷார்த்தத்தின் மீது இருக்கிறது. जो जितना सर्विस करेगा वो उसी नंबर में जोड़ा जाएगा। யார் எவ்வளவு சர்வீஸ் செய்வார்களோ அவர்கள் அதே நம்பரில் தான் இணைக்கப்படுவார்கள். महाराजा बने, महारानी बने, மகாராஜா இல்லையானால் மகாராணியாக ஆகலாம், राजा बने, रानी बने, ராஜாவாகலாம், ராணி ஆகலாம், प्रिंस बने, प्रिंसेस बने, இளவரசன் ஆகலாம், பிரின்சஸ் ஆகலாம், ராஜகுமாரி ஆகலாம், दास दासी बने, தாசதாசி ஆகலாம், चांडाल भी बन पड़ते हैं, சாண்டாலாக கூட ஆகிறார்கள், சண்டாளர்கள் ஆகுகிறார்கள், प्रजा वर्ग में आ जाएंगे। பிரஜா வர்க்கத்தில் வருகிறார்கள். तो हर एक के पुरुषार्थ के ऊपर है। ஆகவே இது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய புருஷார்த்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. तो वोट मिलने की बात है, ஆகவே இது வந்து ஓட்டு கிடைக்க வேண்டிய விஷயமாகும். जितने तुम वोट बनावेंगे எவ்வளவு நீங்கள் வந்து ஓட்டை உருவாக்குவீர்களோ उतना तुमको अच्छी जगह मिलेगी। அவ்வளவு உங்களுக்கு வந்து அதிகமான நல்ல இடம் கிடைக்கும். तुम बच्चों को जो टिकट चाहे सो ले लो, குழந்தைகளாகி உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். टिकट तो अनेक प्रकार की है। நிறைய விதமான டிக்கெட் இருக்கு.
बच्चे खुद भी जानते हैं हम टिकट के अधिकारी बन रहे हैं या नहीं। குழந்தைகள் தானும் இதை அறிவார்கள், நாம் வந்து அந்த டிக்கெட்டுக்கு உரிமையாளர்களாக ஆகிறோமா இல்லையா? पुरुषार्थ करना चाहिए नए मकान में जाने का। புதிய வீட்டில் செல்வதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். पुरुषार्थहीन नहीं बनना है। புருஷார்த்தம் செய்யாமல் இருக்கக்கூடாது. रेस में पिछाड़ी वाला घोड़ा भी आगे निकल जाता है। ஓட்டத்தில் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும் குதிரை கூட சில நேரம் முன்னேறி விடுகிறது. तो यहाँ भी ऐसे हैं। ஆகவே இங்கேயும் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். तुम ह्यूमन अश्व हो। நீங்கள் மனித குதிரைகள் ஆவீர்கள். पुरुषार्थ की दौड़ में दौड़ते हो ना। புருஷார்த்தத்தின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? पिछाड़ी वाले बहुत तीखे जा रहे हैं। பின்னால் வரக்கூடியவர்கள் மிகவும் அதிகமாக முன்னேறி கொண்டு செல்கிறார்கள். बाप के गले का हार बनना है தந்தையினுடைய கழுத்தின் மணிமாலையாக ஆகணும். तो पुरुषार्थ भी ऐसा तीखा जानने का करना चाहिए। அப்பொழுது புருஷார்த்தம் கூட இவ்வளவு தீவிரமாக செய்ய வேண்டும். तुम्हारी दौड़ ही है घर की तरफ। உங்களுடைய ஓட்டம் வீட்டை நோக்கி இருக்கிறது. तुम आत्मा रूपी अश्व हो। நீங்கள் ஆத்மாக்கள் ரூபமாகிய குதிரைகள் ஆவீர்கள். घर की तरफ दौड़ी में बुद्धि में है कि हम पहले बाप के पास पहुंचे। அப்பொழுது வீட்டை நோக்கி ஓடுவதில் புத்தி இருக்கிறது, முதலில் நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று. वहाँ पुरानी दुनिया में तो साइकिलों की घोड़ों की रेस होती। அங்க பழைய உலகத்தில் சைக்கிள் மற்றும் குதிரையினுடைய ஓட்டம் நடக்கிறது, பந்தயம் நடக்கிறது. युद्ध की भी रेस होती है। யுத்தத்திற்கான ரேஸும் கூட நடக்கிறது. तो तुम्हारी युद्ध की रेस की रेस है, माया पर जीत पाने की युद्ध है। ஆகவே உங்களது மாயின் மீது வெற்றி அடைவதற்கான யுத்தமாகும், ரேஸ் ஆகும். और बाप को याद करने की रेस है। மற்றும் தந்தை நினைவு செய்வதின் பந்தயமாகும். बाप को भूला और लगा माया का गोला। தந்தை மறந்து விட்டால் பிறகு மாயையினுடைய குண்டு நம்மளை தாக்கிவிடும். तो जितना हो सके बाप को याद करो। ஆகவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தை நினைவு செய்யுங்கள். तो दौड़ है। இது வந்து ஒரு ஓட்டமாகும். इस राजयोग की दौड़ में இந்த ராஜயோகத்தின் ஓட்டத்தில் आत्मा की दौड़ है। ஆத்மாக்களின் ஓட்டமாகும். परीक्षा हो और परीक्षा होने के बाद जब रिजल्ट निकले பரீட்சை ஆகுகிறது, பிறகு ரிசல்ட் எப்பொழுது வெளியே வருகிறதோ तो जो दौड़ते दौड़ते सबसे आगे निकल जाएं। ஆகவே யார் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது எல்லாத்தை விட முன்னாடி செல்கிறார்களோ, बाप के पास पहुंच जाएं, தந்தையிடம் சேர்கிறார்களோ, बाप के दिल में समा जाएं, தந்தையினுடைய மனதில் அடங்கி விடுகிறார்கள், वो नंबर 1 बनेंगे या दूसरे बनेंगे? அவர்கள் தான் முதல் நம்பர் ஆகுவார்களா இல்லையானால் வேற யாராவது அப்படி ஆகுவாங்களா? तो नंबर वार है। ஆகவே இது வரிசைகரமாக இருக்கிறார்கள். बाबा ने बोला नहीं ये दौड़ है। பாபா வந்து இதை சொல்லவில்லையா என்ன, இது வந்து ஒரு பந்தயமாகும்னு. जैसे वो दौड़ होती है घोड़ों की, எப்படி வந்து அது குதிரையின் ஓட்டப்பந்தயம் இருக்கிறது, ये भी अश्व है। अश्व अश्व माने घोड़े, मन बुद्धि रूपी घोड़े। இதுவும் கூட குதிரை ஆகும். குதிரை அப்படியானால் மனம் புத்தி ரூபமாகிய குதிரை. ये राजयोग की दौड़ लगा रहे हैं। இவர்கள் அனைவருமே ராஜயோகத்திற்கான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். कोई जल्दी पहुंचेंगे, சிலர் சீக்கிரமாக அடைவார்கள், कोई बाद में पहुंचेंगे। சிலர் வந்து பின்னால் தான் செல்வார்கள். उनमें धर्म पिताओं का नंबर लगेगा कि नहीं அதுல தர்மபிதாவினுடைய நம்பரும் வருமா இல்லையா? है? उनका भी नंबर लगेगा, அவர்களுடைய நம்பர் கூட அதுல வரும். उनके फॉलोअर्स का भी नंबर लगेगा, அவர்களின் ஃபாலோவர்ஸ் நம்பரும் கூட வரும். ऊपर चढ़ने का भी மேலே ஏறுவதற்காக
कोई एक ठिकाना होगा ना, ஏதாவது ஒரு இடம் இருக்கும் இல்லையா? जैसे घोड़ों की रेस होती है எப்படி வந்து குதிரைகளின் பந்தயம் நடக்கிறது, तो कोई पॉइंट होता है निश्चित। அப்பொழுது ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நிச்சயமாக இருக்கிறது இல்லையா? குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ऐसे ही ये आत्मा रूपी घोड़े हैं। அப்படியேதான் இவர்களும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய குதிரைகள் ஆவார்கள். अश्वरेस हो रही है। இப்பொழுது அந்த குதிரை ஓட்ட பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. उस ठिकाने तक पहुंचेंगे அந்த இடம் வெறும் போய் சேருவீர்கள் और रेस पूरी पूरी हो जाएगी। மற்றும் அந்த ரேஸ் வந்து முடிந்துவிடும். तो अभी तुम्हारा चढ़ना है, ஆகவே இப்பொழுது உங்களது ஏறும் கலை இருக்கிறது. बल शूटिंग होती रहती है। பலே வந்து ஷூட்டிங் நடந்து கொண்டே இருக்கிறது. क्या शूटिंग होती रहती है? என்ன ஷூட்டிங் நடந்து கொண்டே இருக்கிறது? चढ़ने और उतरने की शूटिंग होती रहती है। हमें उन राहों पर चलना है या चढ़ना और गिरना और संभलना है। இப்பொழுது ஏறும் கிளை மற்றும் இறங்குவதற்கான ஷூட்டிங் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அப்படிப்பட்ட வழியில் நடக்கணும், எங்கு வந்து ஏறணும் மற்றும் நாம் கீழே விழுந்து விட்டால் கூட நம்மளை சமாளித்துக் கொள்ளணும். जैसे पहाड़ की ऊंची चोटी पर चढ़ते हैं எப்படி வந்து மலையினுடைய உயர்ந்த இடத்தில் ஏறுகிறார்கள், உச்சியில் ஏறுகிறார்கள் और तूफान आ जाता है மற்றும் திடீர்னு புயல் வருகிறது, जोर से, ஜோராக புயல் வருது. तो क्या चढ़ते रहते हैं? அப்பொழுது என்ன ஏறிக்கொண்டே இருக்கிறார்களா? कहीं न कहीं शेल्टर शरण लेनी पड़ती है। எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஷெல்டர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். इसका मतलब नीचे उतर गए क्या? இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் கீழே இறங்கி விட்டார்களா என்ன? अरे अंदर से तो दृढ़ निश्चय है ना कि हमें ऊपर चढ़ना है। அரே உள்ளுக்குள் வந்து இந்த உறுதியான நிச்சயம் இருக்கிறது இல்லையா? எங்களுக்கு மேலே ஏறியேதான் ஆகணும். साइकिल पर सवारी सीखने वाला சைக்கிள் மீது ஏறி ஓட்டுவதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க सीखना शुरू करता है கற்றுக்கொள்ள தொடங்குகிறார்கள். तो दौड़ता ही चला जाता है या गिरता भी है? அப்பொழுது அவங்க என்ன ஓட்டிக்கொண்டே செல்றாங்களா இல்ல கீழே விழ செய்யறாங்களா? गिरता भी है और झट उठ के खड़ा भी हो जाता है। விழவும் செய்யறாங்க மற்றும் விழுந்த உடனே எழுந்தும் உட்கார்ந்து கொள்றாங்க. तो हिम्मते बच्चे मददे बाप। ஆகவே குழந்தைகள் தைரியம் வைக்கிறார்கள், தந்தை உதவுகிறார். जो हिम्मतवान बच्चे हैं யார் வந்து தைரியம் உடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ उनका उतरना नहीं कहा जाता। அவர்களுக்கு வந்து கீழே இறங்குவது என்று சொல்ல முடியாது. उतरते तो हैं थोड़े टाइम के लिए, அவர்கள் கொஞ்சம் காலத்திற்காக கீழே இறங்குகிறார்கள் தான். परंतु ஆனால் अंदर से हिम्मत भरी हुई है तो उतरना नहीं है। உள்ளுக்குள் அவர்களுக்கு அந்த ஹிம்மத் வந்து நிரம்பி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது, தைரியம் நிரம்பி இருக்கும் பொழுது அதை வந்து கீழே இறங்குவது என்று சொல்ல முடியாது. नहीं करते हो तो तुम जैसे पुरुषार्थ में खड़े हो। நீங்கள் நினைவு செய்வதில்லை என்றால் எப்படியானால் புருஷார்த்தத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். अगर पुरुषार्थ में खड़े हो गए तुमको याद नहीं आती है, ஒருவேளை நீங்கள் புருஷார்த்தத்தில் நின்று விட்டீர்கள், உங்களுக்கு தந்தையினுடைய நினைவு வருவதில்லை, याद तुम्हारी ठहर गई तो तुम फिर रेस में पीछे पड़ जाओगे। ஒருவேளை உங்களுடைய நினைவு வந்து நின்று விட்டது அப்படியானால் நீங்கள் அந்த ரேஸ்ல வந்து பின்னாடியே தங்குகிறீர்கள். जो आत्मा रूपी मन बुद्धि रूपी आत्मा रूपी जो घोड़ा है மனம் புத்தி ரூபமான ஆத்மா ரூபமான என்ன குதிரை இருக்கிறதோ वो रेस करना अगर बंद कर देगा, खड़ा हो जाएगा, அது ஓடுவது நிறுத்திவிட்டு ஒருவேளை நின்று விட்டால் तो रेस में पीछे पड़ जाएगा। அப்பொழுது ரேஸ்ல வந்து பின்னோக்கி தங்கி விடுவார்கள். तुम्हारी बुद्धि की यात्रा है। ஆகவே இது உங்களுடைய புத்தியின் யாத்திரையாகும். एम ऑब्जेक्ट है मुक्ति धाम पे जाने का। உங்களுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்னவென்றால் முக்தி தாமத்திற்கு செல்வதாகும். क्या हमारी रेस का एम ऑब्जेक्ट कहाँ तक पहुँचने का? நம்மளுடைய ரேஸ் எய்ம் ஆப்ஜெக்ட் எங்கு வரைக்கும் செல்வதற்காக இருக்கிறது? इस दुनिया के दुख दर्दों से हमारी आत्मा मुक्त अनुभव करने लगे।
இந்த உலகத்தின் அதாவது துக்கம் மற்றும் வலி வேதனையில் இருந்து நம்மளுடைய ஆத்மா விடுதலையை அனுபவிக்க வேண்டும். क्या शरीर में रहे உடலில் இருக்கணும் தான். लेकिन शरीर में रहते रहते जैसे सुप्रीम सोल इस शरीर में प्रवेश करता है, ஆனால் உடலில் இருந்து கொண்டே எப்படியானால் சுப்ரீம் சோல் எப்படி வந்து இந்த உடலில் பிரவேசம் செய்கிறார்? वो दुख दर्दों से परे की स्टेज में रहता है। ஆனால் அவர் துக்கம் வலி வேதனையினுடைய ஸ்டேஜ்ல இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறார். न उसके ऊपर दुख का असर होता है, அவர் மீது துக்கத்தினுடைய பிரபாவம் ஏற்படுவதில்லை. न सुख का असर होता है। அதே போலவே சுகத்திற்கான பிரபாவமும் ஏற்படுவதில்லை. सुख दुख से परे की स्टेज में रहता है। ऐसे हम आत्माओं की भी அவர் சுகம் மற்றும் துக்கத்தினுடைய ஸ்டேஜ்ல இருந்து விலகி இருக்கிறார். அதே போலவே ஆத்மாக்கள் ஆகிய நாமும் ऐसी स्टेज बनी நம்மளுடைய ஸ்டேஜும் கூட இப்படிதான் உருவாக வேண்டும். कि न हम किसी को दुख दें और न किसी का दुख धारण करें। என்னவென்றால் நாம் யாருக்குமே துக்கத்தை கொடுக்க கூடாது மற்றும் யாரிடம் இருந்தும் துக்கத்தை வந்து நாம் தாரணை செய்யக்கூடாது. हमको कोई दुख देता है, उल्टा पलटा बोलता है, तो उसकी बात से हमारे ऊपर प्रभाव न पड़ जाए। யாராவது நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கறாங்க, ஏதாவது தலைகீழான விஷயத்தை பேசுறாங்க, அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு நம்மளுக்கு துக்கம் ஏற்படக்கூடாது. दूसरे का दिया हुआ दुख हम ग्रहण न करें। மற்றவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட துக்கத்தை நாம் கிரகணிச்சிக்க கூடாது. ऐसी स्टेज बन जाए அப்படிப்பட்ட நிலை வந்து உருவாக வேண்டும். तो सुख देना है, सुख लेना है, ये ஆகவே சுகம் வந்து கொடுக்கணும், சுகத்தை எடுத்துக்கொள்ளணும். ठीक, लेकिन सुख से भी प्रभावित नहीं होना இது இருக்கிறது தான். ஆனால் சுகத்தோட பிரபாவத்திலும் கூட நாம் வரக்கூடாது और दुख से भी प्रभावित होना। மற்றும் துக்கத்தோடும் பிரபாவத்தில் வரக்கூடாது. बाप कहते हैं सिर्फ मुझे याद करो। தந்தை சொல்கிறார், வெறும் என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்கள். और कोई को याद करते रहेंगे வேற யாரையாவது நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருந்தால் तो नंबर पीछे हो जाएगा या आगे जाएगा। பிறகு நம்பர் வந்து பின்னாடி இருந்து விடுமா இல்லையானால் முன்னாடி போகுமா? अबला बनते जाएंगे। பலம் இல்லாதவர்களாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். मन बुद्धि रूपी जो घोड़ा है மனம் புத்தி ரூபமாக என்ன குதிரை இருக்கிறதோ वो दौड़ में पीछे रह जाएगा। அது ஓட்டத்தில் பின்னாடியே இருந்துவிடும். इसलिए क्या कहते हैं, அதனால் தான் என்ன சொல்லியிருக்கிறார்? इसको याद करो, யாரை நினைவு செய்யுங்கள்? माम एकम याद करो। என்ன ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். बलहीन घोड़ा होगा ஒருவேளை பலம் இல்லாத குதிரையாக இருக்கும், तो दौड़ में आगे जाएगा या पीछे जाएगा। அப்பொழுது ஓட்டத்தில் முன்னாடி செல்லுமா இல்லையானால் பின்னாடி இருக்குமா? पीछे जाएगा। பின்னாடி தான் போகும். ये घोड़ों की दौड़ हो रही है। ஆகவே இது வந்து अपवित्र குதிரையின் ஓட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. दुनिया का संग किया, தூய்மை இல்லாத உலகத்தினுடைய தொடர்பில் வந்தோம் அப்படியானால் रंग लगाया, அதனுடைய சாயத்தை தன் மீது ஏற்றிக்கொண்டோம் என்றால் तो पवित्र बनने की दौड़ में पीछे रह जाएंगे। அப்பொழுது தூய்மையாக இருக்கக்கூடிய ஓட்டத்தில் நாம் பின்னாடியே இருந்து விடுவோம். पवित्र दुनिया परम धाम बाप के घर में बाद में पहुँचेंगे। பிறகு தூய்மையாக இருக்கக்கூடிய தந்தையினுடைய வீட்டில் நாம் பின்னால் தான் செல்வோம். तो बाद में नई दुनिया में आवेंगे। பிறகு பின்னால் தான் நாம் புதிய உலகத்தில் வருவோம். फिर रिजल्ट क्या होगा? அதற்கு பின்னால் என்ன ரிசல்ட் வெளியே வரும்? जन्म कम होंगे या ज्यादा होंगे? பிறவிகள் கம்மியாகி விடுமா இல்லையானால் அதிகமாகுமா? कम जन्म होंगे। கம்மியான பிறவிகள் இருக்கும். दूसरे धर्म में भी कन्वर्ट हो सकते हैं। மற்ற தர்மத்திலும் கன்வெர்ட் ஆகலாம். जिसके लिए गाया हुआ है, இதற்காக பாடப்பட்டிருக்கிறது, स्वधर्मे निधनम से परधर्मो भयावह। ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ.
தன்னுடைய தர்மத்தில் இறந்து விடலாம், ஆனால் மற்றவர்களின் தர்மம் மிகவும் கொடூரமானதாகும். लापरवाही करते करते अगर दूसरे धर्म में चले गए ஒருவேளை நாம் கவனக்குறைவாக இருந்து மற்ற தர்மத்தில் சென்று விட்டால் तो बहुत दुख झेलना पड़ता है। அப்பொழுது அதிகமாக துக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஓம் சாந்தி.